நீங்க என்ன கொன்னு போட்டாலும் சரி, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. உன்னால முடிஞ்சத பாத்துக்க. என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க கேக்குற இந்த மன்னிப்பு உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா இதையே தற்காலிகமா சூழ்நிலைக்காக கேட்டிருந்தா அப்புறம் கஷ்டம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கு பழகுங்க. மாப்பிள, இப்ப கூட நான் சொல்றேன், உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. போய் நிம்மதியா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுமேமா. என்னமா பண்றது? இதமா இருப்பா, எங்க போக மாட்டா. என்னமா? அப்பா அந்த பொண்ணு கீதாவை எங்க தேடியும் காணுமா? காணுமா? ஆமாப்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அந்த பொண்ணு எல்லாமே எங்க போய் தொலைவாவ? நல்லா தேடி பாத்தியம்மா? சரியான லூசு சரிக்குதா? இதே வேலை ஆயி போச்சு. நல்ல பொண்ணை பெத்து தொலைஞ்சிருக்கீங்க பாருங்க. எங்க போயிருப்பா? அங்கிள், எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? அவ இங்க தான் இருக்கா. அம்மா சார், கோபப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க. என்ன கோபப்படாம இருக்க? போய் தேடுடா, போய் தேடு போ. விடாத போ. வேலைய வச்சிட்டாளேடா அவ. போய் எங்க தேடுங்க போங்க. ஆமா, பொறுமையா இருங்க. எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? எவன் கூட ஓடி போய் தொலைஞ்சாலும் இல்ல எந்த நாட்டுக்கு போய் தொலைஞ்சாலும் பெரிய கோவம் பெருசா வந்துருச்சு அவளுக்கு. நான் பேசுறது தப்புதான் சொன்னா அவ. சரி சரி வாங்க. கால்ல அவளுக்கு குப்புறமா மன்னிச்சுக்கோ அப்படி. வாங்க தேடி பாப்போம். காஞ்சிட்டால ஓடிடுப்பா சார். அவங்க கூட ஓடி போய் பாருங்க. சரி விடுங்க. வாங்க சார், நாமளும் போய் தேடி பாப்போம். வாங்க சார். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. அழுத வந்து வாச்சு காலு. பாருங்க, நடக்க முடியுதா வைக்க முடியுதா? ஓச்சே முட்டு வாச்சே இந்த கழுத சிரிக்கி நாய். சரி 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 இருங்க சார், இருங்க. எங்க ஓடி போயிருப்பா, அவ கூட போயிருப்பா. வரட்டும் பேசிக்கிறேன். என்னம்மா என்னாச்சு, இருக்காளா? அவளை எங்க தேடியும் காணும்ப்பா. இல்லையா? என்னடா என்னாச்சு? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துப்பா, எங்கயுமே காணோம். ஏய் என்னடா எங்கயுமே காணுமா? காணுமா? இவ்வளவு நேரம் என் கூட தாங்க இருந்தா, எங்கயும் போயிருக்க மாட்டாங்க. நீ பெத்த பொண்ணு தானே, எங்க போவா அவ? காணுமே. ஏய் தள்ளுடா தள்ளுடா. அவன் புசுற பாரு, அவன் பொண்ணு காரண தேடிட்டு இருக்கான். அவன் மண்ணு மாதிரி நின்னுட்டு இருக்கான் பாரு. போய் கேளு, என்னன்னு கேளு போ. அவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்களே பொண்ணு எங்கன்னு. வாயா போங்க. வாடா. ஏய் எங்கடா எங்கடா போனா அவன் பொண்ணு? எங்க போனா அவன் பொண்ணு? நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சிருப்பா, ஒண்ணுமே தெரியாம நடிக்கறான்ப்பா. யோவ் உன் தெரியல இருப்பா சொல்லல சாவடே. இருப்பா பொறுமையா இரு. இருங்க சார், எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? நீ இருடா. ஏய் வாடா வாடா. ஐயோ அப்பா சார் சார் இருங்க சார். எங்கடா போறா? எனக்கு சத்தியமா தெரியாது அங்கிள். ஐயோ வடக்கண்ண கை நீட்டி பணத்தை வாங்குனீல 1 லட்சம். என்னது? பணம் வாங்குனானா? என்ன இந்த கல்யாணத்தை நடத்தி தரேன்னு சொல்லி 5 லட்சம் பேசி 1 லட்சம் அட்வான்ஸா வாங்கிருக்கான் தப்ப. ஏய் காசு வாங்குனியாடா? இப்ப பேசுறா, வாயை திறந்து காசு வாங்குனேன். எங்கடா போறா அவன் பொண்ணு? வாயை திறந்து சொல்றா, சொல்லுடா. சொல்லுங்க. சொல்றேன். என் பொண்ணு இனி வர மாட்டா. இந்த கல்யாணம் நடக்காது. நான் தான் அனுப்பி வச்சேன். நீங்க என்ன கொன்னு போட்டாலும் சரி, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. உன்னால முடிஞ்சத பாத்துக்க. சார் என்ன சண்டை? நிறுத்துங்கன்னு சொன்னேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? கல்யாண பொண்ணு காணோம் சாமி. கல்யாண பொண்ணா? அரச மரத்தடியில உட்கார்ந்திருக்காளே. மரத்தடி பிள்ளையா இருக்கியா? ஆமா, அங்கதான் உட்கார்ந்திருக்கா. வாங்கடா வாடா.
கீதா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? எங்கடி போன? சொல்லு, எங்க போன? என்ன யோசிக்கிற? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? அதான் இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஏதேதோ கேக்குறீங்க? விடுங்க. சரி, சீக்கிரமா வந்து ரெடி ஆகு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இதுவே போதும். என்ன விடுங்க. ஏய், என்ன நீ? ஏண்டி இந்த பொண்ணை போட்டு படுத்துற? நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. சீக்கிரமா வா. ஏய் வாங்கடா போலாம், வா வா. ஏம்மா, நான் தான் உன்னை போக சொன்னேனேம்மா, ஏம்மா நீ போகல? இல்லப்பா, கிளம்புன. நான் யோசிச்சு பார்த்தேன், உங்களை என்ன பண்ணுவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. அதான் அங்கிருந்து திரும்ப வந்துட்டேன்ப்பா. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் தான் முடிவு எடுத்துட்டேன்லம்மா. இந்த முடிவை நீங்க ஆரம்பத்துல எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இப்போ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்புறம் இப்படி பண்ணா தப்புப்பா. என் தனிப்பட்ட முறையில அது சரியா இருக்கலாம், ஆனா பொதுவா வச்சு பார்த்தா அது தப்புதான். நான் இன்னைக்கு செய்யறதுனால காலம் பூரா நீங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. என் விதி இப்படிதானா, அதுபடியே நடந்துட்டு போட்டும், விடுங்கப்பா. என்னம்மா இது? நேத்து வரைக்கும் நான் விதின்னு சொன்னா நீ கோபிச்சுக்குவ, நீ இன்னைக்கு இப்படி பேசுறியம்மா. சூழ்நிலை அப்படி மாத்திருச்சுப்பா, யார் என்ன செய்ய முடியும்? அப்பா, அப்பா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணா, என்னம்மா, என்ன அமைதியா இருக்கு? அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. என்னம்மா திடீர்னு? இல்லைண்ணே, நீங்க சொன்னதெல்லாம் கேட்காம இவர் வாடகை வீட்டு விஷயத்துல கொஞ்சம் தப்பா பிஹேவ் பண்ணிட்டாரு, அதான். சரிம்மா, அதுக்கு என்ன இப்ப திடீர்னு வந்து மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லைண்ணே, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, அதான். மா, அன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும் போதே நான் சொன்னேன், அதுக்கும் வீட்டுக்காரர் கோச்சுக்கிட்டாரு. எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு எடுத்தறிஞ்சு பேசினாரு. இல்லைண்ணே, எங்களுக்கு உங்க அளவுக்கு வயசு இல்லை, அதான் எதையும் யோசிக்காம அப்படி நடந்துக்கிட்டாரு. உமா, வாழ்க்கையில வயசை வச்சு மெச்சூரிட்டி வராது, அனுபவத்தை வச்சுதான் வரும். உன் புருஷன் ஃபாரின் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தவர், அதுலயே ஓரளவுக்கு மனுஷன் பக்குவப்பட்டிருக்கணும். ஆனா அந்த சுரேஷை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் எவ்வளவு மோசமான ஆள்னு நீ கண் கூட பார்த்திருக்க. அவ்வளோ இருந்தும் இவர் அவர் கூட சேர்ந்துகிட்டு அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இதையெல்லாம் செய்யறாருன்னா நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? நான் ஒன்னும் அவரை குறை சொல்லி அதை நியாயப்படுத்தல. ஆனா இவரை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். சரி, அப்ப இவர் கூட இருந்தது யாரு? நானும் ராஜேந்திரனும். இவரை வெளியே கொண்டு வந்தது யாரு? இவர் கூட பிறந்த தங்கச்சி. ஆனா இவரு அந்த பானு கூட சண்டை போடுறாரு. எவ்வளவு தப்பான விஷயம் தெரியுமா அது? அப்படி இல்லைண்ணே, இந்த விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும். ஏமா, ஊரெல்லாம் தெரிஞ்சா அசிங்கப்பட்டா பரவாயில்ல, ஆனா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. என்னம்மா நியாயம் இது? என்னங்க? இல்லம்மா, இவங்க செஞ்சது தப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அண்ணி, நீங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணி. என்னோமா, இன்னைக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்கறனாலா?
இந்த விஷயத்த பத்தி பேசுறப்போ வைரவாணன் கிட்ட கோவப்படத்தானே செஞ்ச. அப்புறம் நான் சொல்லியிருப்பேன்னு என்ன வேற கோச்சுக்கிட்ட. இப்போ என்னம்மா மன்னிப்பு கேக்குற? இல்ல அண்ணி, அப்ப ஏதோ புரியாம பேசிட்டோம். இதையே சொல்லி சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு தப்பிச்சுக்க போறீங்கன்னு தெரியல. இப்ப நானும் மீனாட்சி அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். வாழ்க்கையில சில அனுபவங்களுக்கு அப்புறம் கூட நாம யோசிக்காம செய்யறது தப்பு. இது பாருங்க, உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன். நீங்க 2 பேரும் திறந்த மனசோட வெளிப்படையா இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஒவ்வொரு தடவையும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறி மாறி நடந்துக்கிறீங்க. அதுதான் சிக்கலே. அம்மா இருக்கும்போது நாமெல்லாம் எப்படி இருந்தோன்னு இவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு நல்லாவே தெரியும். எந்த சுயநலமும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு சிதறி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரும் யார் கூடவும் ஒத்து போறதே இல்ல. ஏன் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு முன்ன பின்ன கூட யோசிக்காம நம்புற அளவுக்கு நீங்க இப்ப வந்திருக்கீங்க. ஒரு காலத்துல அண்ணன் அண்ணின்னு எங்க காலையே சுத்திக்கிட்டு இருந்த உமா எங்க போனா? சொல்லு உமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நாங்க அப்படி என்ன கஷ்டத்தை கொடுத்தோம்? எல்லாமே நீங்களா தேடிட்டு தானே. இங்க பாருங்க, நான் சில விஷயங்களை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு வெளியில போய் ஒரு நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சா கூட என்ன சம்பளம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆனா இங்க அந்த வீட்டு வாடகையை நீங்களே வாங்கிக்கிங்கன்னு உங்களுக்கு சொன்னோம். உன் புருஷனுக்கு சம்பளம், அது மட்டும் இல்லாம அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் பணம், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறோமா இல்லையா? காஞ்சிபுரத்துல மாசம் 50,000 ரூபாய்க்கு குடும்பம் நடத்த முடியாதா? சொல்லுவோமா? இத்தனைக்கும் உங்களுக்கு வீட்டு வாடகை கிடையாது, கரண்ட் பில்லு கிடையாது, பால் செலவு, காய்கறி செலவு, குடும்ப செலவு எதுவுமே கிடையாது. நாங்க என்னைக்காவது அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு உங்ககிட்ட சொல்லிருக்கோமா? அப்படி இருக்கும்போது வர பணத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியலன்னு குறைப்படுறது உனக்கு தப்புன்னு தோணல? தேவையில்லாத செலவு எதுக்கு பண்ணணும்? 5 ஷர்ட் 5 பேண்ட் வச்சிருந்தா கூட வாழ்க்கை ஓடும். 500 ஷர்ட் 500 பேண்ட் வச்சிருக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. அத பீரோல வச்சு செல்லரிக்க விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி வீசிடுவோம். அதுதான் நடக்கும். இன்னைக்கு என் புருஷன் நினைச்சா எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். ஆனா சிவன் ஞானம்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, அதுதான் அடையாளம் தம்பி. அழகுங்கிறது போட்டுக்கிற ட்ரெஸ்ல இல்ல, நடந்துக்கிற விதத்துல இருக்கு. உமா சொன்னா நீங்க ஏதோ ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் கேட்டீங்கன்னு. இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பத்தலைன்னு சொன்னா. வாழ்க்கையில முன்னேறணும்னு தீவிரமா இருக்கிறவங்க யாருமே இத பத்தி நினைக்க மாட்டாங்க தம்பி. ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நினைக்கணும். ஆனா தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆம்பளைக்கு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. தப்பா நினைக்காதீங்க. பானு கூட பிறந்தவரு எனக்கும் கூட பிறந்தவர் தான். உங்களை நான் என் தம்பியா நினைச்சுதான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. நீங்க மட்டும் சரியா இருந்தீங்கன்னா உங்களை எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அப்பவும் தலையில வச்சு கொண்டாடணும்னு தயாராதான் இருந்தோம். இப்பவும் தயாராதான் இருக்கோம். என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? இல்லைங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க கேக்குற இந்த மன்னிப்பு உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா இதையே தற்காலிகமா சூழ்நிலைக்காக கேட்டிருந்தா அப்புறம் கஷ்டம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கு பழகுங்க. மாப்பிள்ள, இப்ப கூட நான் சொல்றேன், உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. போய் நிம்மதியா இருங்க. போங்க. ஓம்
மாப்பிள்ளை எழுச்சின்னு வந்துருங்க. ஓம் தீர்த்தராஜாய நமஹ. மகர வாகனாய நமஹ. வாங்க வாங்க. சத்ரதாரிணி நமஹ. வாங்க வாங்க. அப்பா பறந்தவா ஓம் மாதவாய நமஹ. ஓம் நமஸ்காரம் பண்ணிங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சிறுவண்ணம் சதுர்வண்ணம் விஷ்ணுவனம் ஜெயத்ரோபசாந்தி கையில் வச்சுங்கோ. பிரார்த்தனை பண்ணிங்கோ. அனந்த மகாகாயா குருவதி சமப்பிரபாபிக்கம் குருவே தேவா. என்னங்க அவ இருக்காளா இல்லையா என்னன்னு போய் பார்த்துட்டு வா. என்ன சார் இது? ஆமா சார், அப்படித்தான். ஓடி போனாலும் ஓடி போயிருப்பா, யாருக்கு தெரியும்? சரி, நீ போய் பார்த்து வா போ. ஏய், இரு, நீ வேண்டாம், நீ சரியில்லாத ஆளு, நீ வேண்டாம். நீ அவ கூட சேர்ந்துட்டு அவளை விரட்டி விட்டாலும் விரட்டி விடுவேன். வேண்டாம். இந்த வைஜெயந்தி எங்க? அந்த பொண்ணு கூட தாங்க இருக்கா. அங்கதான் இருக்காளா? அப்ப சரி சார். அவளும் அவன் அப்பன மாதிரியே கிறுக்கு பார்த்துக்கும். எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? சரி, அப்போ ஓ நீயும் போய் அங்க இருந்து கூட்டு வா போ. சரிங்க. சீக்கிரம் போ. பொண்ணு அழிச்சுன்னு வந்துருங்க. அப்பா, நான் கேட்டாலே பகீர்னு இருக்கு சார். திருப்பி ஓடி போயிருவாளோன்னு சும்மா திக்கு திக்குன்னு இருக்கு சார். இப்படி ஆகிட்டாலே என்ன? நமஸ்காரம் பண்ணிக்கோ. கையில் வச்சுக்கோ. பூஜை பண்ண கலசத்துக்கு. பூஜாம் சமர்ப்பயாமி. இந்தாங்க இந்த மாலையை பிடிங்க மாப்பிள்ள. இந்தாம்மா, நீ இந்த மாலையை பிடிச்சிக்கோ. மாப்பிள்ள பொண்ணு 2 பேரும் மாலையை மாத்திங்கோ. शंभूत पृथिवी रसा आस्य இந்தம்மா, இது எல்லாரும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை எடுத்துக்க சொல்லுங்க. எல்லாரும் அட்சதை எடுத்துங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் அட்சதை எடுத்துங்க. நல்லபடியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்குது. நிறைய சந்தோஷமா இருக்கு. குடும்பா, நீ எடுத்துட்டியா? மாப்பிள்ள இந்தாங்கோ, திருமாங்கலி தரணம் பண்ணுங்க. கையில பிடிச்சுங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே மாங்கல்யோ தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. எக்ஸ்கியூஸ் மீ. பரந்தாமன் யாரு? சார் இவர்தான் சார். எந்திரிங்க, ஸ்டேஷன் போலாம். என்ன எங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்க? சார், இவர் தானே பரந்தாம? இவர் விசாரிக்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போனோம். கிட்டத்தட்ட அரசு மாதிரி தான்.
நான் யாரும் தெரியாம எங்க வந்து பேசிட்டு இருக்க நீ? சார் இவர் கல்யாண மாப்பிள்ளை சார். அது உங்களுக்குங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றவாளி. Oh